எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. என்ன, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே உடனே நீங்கள் எங்கள் கதையை கேட்கலாம், பார்க்கலாம். மறந்துடாதியே. பார்ட் 1 வீடியோவே மறக்காமல் பார்த்துருங்கோ. இது பார்ட் 2. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் வர்ற டைம் ஆயிட்டு பிள்ளை. வந்தா என்ன ஆக போதோ தெரியல. என் வயிற்றுல புளிய கரைக்குது. நீ என்னோட பெருசு தானே, ஏன் இப்படி பயப்படுது? சி, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. தைரியமா இரு. உனக்கு சமையல் தான் தெரியுமா? வேற எதுவும் தெரியாது போலையே. அதான் எல்லாம் உன்னை இப்படி பண்ணுது. அந்த பன்னியை பார்த்துட்டு தானே இருக்குதோ. அந்த பன்னி எவ்வளோ தைரியமாக வீட்டில் சமையல் செய்யாமல் உட்காந்துருக்குது. புருஷன் வீட்டுக்கும் போகிறதில்லை. நீ ஏன் இப்படி இருக்குது? அதை பார்த்தாச்சு கற்றுக்கோ. பன்னியா? அது பன்னி இல்லை சுஷ்மா, அண்ணி. பன்னி அண்ணி எல்லாம் ஒன்று தான். நீ ஏன் டென்ஷன் ஆகுது? ரொம்ப முக்கியம். நானே கஷ்டப்பட்டு பேசுது. அது பேரை தப்பா சொன்னா இப்போ என்ன? எனக்குலாம் ஒன்றும் இல்லை. அவிய மொபைலுக்கும் அவியலுக்கும் காதில் விழுந்தா நீ அவ்வளோதான் பார்த்துக்க. என்ன அவ்வளோதான்? அது காதில் விழுந்தால் என்ன பண்ணும்? சும்மா பயம் காட்டாதே. இதுக்கெல்லாம் இந்த சுஷ்மா பயப்படாது. பன்னி வந்தாலும் சரி, பன்னியோட அம்மா சொத்தை வந்தாலும் சரி, நிம்பல் பாப்பான். என்னன்னா வேலையெல்லாம் முடிஞ்சோடனே 2 பேரும் கதை பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல. யாரை என்ன பண்ணலாம், எப்படி கவுக்கலான்னு. பொம்பளை யாராச்சும் இப்படி அடுப்பு திண்டு மேலே உட்காந்து கிடப்பாள் உள்ளால. எப்படி உட்காந்து கிடக்காத பேர் இறங்குங்களா கீழே 2 பேரும். என் மகன் கூப்பிட்றான், வாங்க 2 பேரும். நீ போ, நிம்பல் வாரான். அது மட்டும் மரியாதை இல்லை, வந்து சேர்ந்துருக்கா பேர். வாங்கலாம் 2 பேரும். வந்தோன்னா பஞ்சாயத்தை கூட்டிட்டாவ. நீ நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போற அவ்வளோ தெரியல. வா, போய்க்கோ போய்க்கோ. நான் தான் இந்த வீட்டில் நாட்டாமை, நான் சொல்லும் தீர்ப்பு. அவளை கூப்பிட்டேன், வந்துட்டு கல்வ. ஒழுங்கா பேசு, நல்லா வரப்பா மூஞ்ச வச்சுக்க. பயம் விட்டு போயிடும் அவளுக்கு. தம்பி பொண்டாட்டிங்களாம் பார்க்காத, நல்லா பேசு, நல்லா கேளு என்ன ஏதுன்னு. அவளை உன் பொண்டாட்டி திட்டம் பண்ணி வை. அப்பதான் பயம் இருக்கும். நாளை பின்ன இது மாதிரி பண்ண மாட்டாள் எந்த காரியமும். என்னங்க கூப்பிட்டீலோ? என்ன விஷயம்? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதலா? தெரியாத மாதிரி கேட்கறா. என்ன விஷயம்னு? இல்லத்தே, நிறைய விஷயம் இருக்கு. எந்த விஷயம் தெரியல, அதான் எந்த விஷயம்னு கேட்டேன் தே. வேற ஒன்றும் இல்லை, நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறோம். என்ன கலை, அக்காக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்கிய கஞ்சில. என்ன பழக்கம் இது? மதியானம் என்னமோ அப்படி பேசுனா, என்ன இப்படி பேசுறாவா அப்படி பேசுறாவன்னு. இப்படி ஒரு நடந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிருக்கால, ஏன் சொல்லல? அது அது வந்துங்க, அதுக்கே தெரியாது. அதுக்கே இப்பதான் தெரியும். நிம்பல் இப்பதான் சொன்னான். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க என்ன தான் கேட்கணும். ஏமா இப்படி பண்ணா நீ? இது நல்ல பழக்கமா சொல்லு. இப்படி பண்ணலாமா? ஏதா ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ண? உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா ஏதாவது சொல்லணும்னு இருந்தா நேரில் சொல்லுமா, வாயில பேசு. இத மாதிரி பண்ணாத. ஆமாம், இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்குதோ இங்க, அதையே கேட்க ஆளு இல்லே. நிம்பல் இப்ப வந்துட்டு சொன்னான், கேக்குமா? அதனால பேதி மாத்திரை கலந்துட்டா போல. என்ன இந்த வீட்டுல சாப்பிடவே பயமா இருக்கே. எப்ப எதை கலப்பியன்னு தெரியலையம்மா. வீடா இது என்னது வேற எதுவுமா? நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. இன்னைக்கு என் தம்பி வரட்டு. என் தம்பி பொண்டாட்டிய போயிட்டியன்னு நானும் அமைதியா இருக்கேன். என்னத்த பேசன்னு உன்கிட்ட. அவன் வரட்டு, அவனை வச்சுட்டு தான் பேசணும். இனி நான் பேசினா அதெல்லாம் சரியா வராது. இதெல்லாம் நிம்பல் நல்லா பேசுது. ஆனா பொண்டாட்டியை ஏன் இப்படி வச்சிருக்குது? அவன் பொண்டாட்டி என்ன வச்சிருக்கான்? அவன் வைக்காம நீ எவ்வளவு நாள் வந்து பாத்துட்டு இருக்கா? வந்து 7 நாள் இருக்குமா? வந்துட்டா உடனே இவதான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து அவளை தூக்கி எல்லாம் பார்த்த மாதிரி பேசுறா வந்து வாய்க்கிலேயே. கலை, என்ன இதெல்லாம்? நீ குடுக்குற இடத்துல தானே அவர் இப்படிலாம் கேள்வி கேட்கா என்ன பார்த்து. நாயத்தை யார் வேணா கேட்கலாங்க. இதுக்கு நான் இடம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்குன்னு பேச இந்த வீட்டுல ஒரு ஜீவன் வந்திருக்கு. அதையும் வேணான்னு சொல்றீங்களோ நீங்க? அதை எப்படிங்க நான் சொல்ல முடியும்? அப்ப அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் திட்டம் போட்டுதான் பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்கிய, அப்படிதானே? தெரியாம பேசாதே. அது எனக்கு குடிக்க வச்ச கஞ்சி. தெரியாம பன்னிக்கு கொடுத்துடுச்சு. அது குடிச்சிட்டு தான் அதுக்கு பேதி ஆயிடுச்சு. பண்ணியா? சங்கதி சாக்கில் பண்ணிங்காயம் அவளை? அது என்னான்னு எனக்கு தெரியாது. என் வாயில வர்றதே நான் சொல்லும். நான் அமைதியா இருக்குது.
எல்லார்கிட்டயும் எப்படி சொல்றதுன்னு. என்னோட ப்ராப்ளம். எனக்கே மோஷன் போகாம நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. நிம்பல் எல்லாருக்கும் தெரியுமா? நிம்பல் வாரம் மாத்திரை போடுவான். போட்டாதான் நிம்பலுக்கு கக்குஸ் வரும். தெரிஞ்சுக்கோ. எனக்கு வச்ச மாத்திரை கஞ்சில கலந்து நான் குடிச்சான். அதை மாத்தி இது எடுத்துட்டு போய் கொடுத்துடுச்சோ. நான் என்ன பண்ணோம்? நான் ஒரு மாத்திரை தான் வச்சிருந்துச்சு. அந்த மாத்திரை போச்சு. நிம்பல் மோஷன் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதில் வேற இந்த பண்ணி பிரச்சனை பண்ணுது. என்ன பண்ணும் நான்? ஏ சொத்தை, அந்த மாத்திரை நம்மளுக்கு வச்சது, நிம்பல் பொண்ணுக்கு இல்லை. நீ தப்பா புரிஞ்சுக்குச்சு. அது மாத்தி குடிச்சிடுச்சு. நிம்பல் என்ன பண்றான் சொல்லு. சும்மா என்னை பழி சொல்லாதே. அப்புறம் நிம்பல் கோபம் வருது. நம்மள் கிளம்பி போயிடுறான் வீட்டை விட்டு. ரோட்டுக்கு. தெரிஞ்சுக்கோ. ஞாபகம் இருக்குல்லே ரோட்டுக்கு போனது? மறந்துடுச்சா? இவன் சரிப்பட்டு வர மாட்டாயா? உன் தம்பிக்காரன் வரட்டு, அவனை வச்சுட்டு கேட்போம். அப்பதான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும். வாளாளுக்கு ஒரு கதையை சொல்றாள், அவன் வரட்டு. இப்ப சொன்னியே சொத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் புருஷன்கிட்ட கேளு, அதுதான் எனக்கு மாத்திரை தந்தது. நீ வேணா கேட்டுக்கோ. ஆமா தம்பி, அவன் வரட்டு. அவன் வந்தவொடனே கேட்போம். சொல்றாள் அவன் தான் மாத்திரை வாங்கி கொடுத்தான்னு. அவன் வந்தவொடனே தெரிஞ்சிட போகுது உண்மை எது பொய் எதுன்னு. அப்புறம் பார்த்துக்கலாம் இவ்வளவு.